ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக இன்றைக்கி வந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இது ஸ்கூல் ரெகுலரில் படிக்கக்கூடிய 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக இந்த வருஷம் 12th எழுதணும், இல்லை ஆல்ரெடி நான் 11th எழுதி அரியர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அவங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னம்னா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக கீழ்கண்ட ஆணையிடப்படுகிறது அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அரசு ஆணையிடுகிறது. 2025-26 கல்வியாண்டு முதல் மேல்நிலை முதலாம் ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. இந்த வருஷத்துலேருந்து 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பில் பணியும் மாணவர்களுக்கு 17-18க்கு முன்னால் என்ன வழிமுறை இருந்ததோ அதே வழிமுறையில் தேர்வு நடத்திட ஆணையிடப்படுகிறது. அப்போ 17-18க்கு முன்னால் எப்படி சார் எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா, தேர்வு உங்களுடைய பள்ளியில் நடக்கும். 6th to 9th எப்படி எக்ஸாம் உங்களுடைய ஸ்கூல்லேயே நடத்துகிறாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு ஸ்கூல்லேயே எக்ஸாம் நடத்துவாங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் தான் ஹாலுக்கு வருவாங்க. பட் பேப்பர் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அதர் ஸ்கூலுக்கு பேப்பர் வெளிசனுக்காக வெளியே வந்து போகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, மார்க் ஷீட் 2025-26 மேல்நிலை முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறையை மாற்றி, அதாவது 11th-க்கும் 12th-க்கும் சேர்த்து மார்க் ஷீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 11th மார்க் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, 12th மட்டும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதையே பார்த்தீங்க அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறனால 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய பின்னர் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை மட்டும் உள்ளடக்கிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே 11th அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக +2 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமான முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மட்டும், ஏற்கனவே இதுக்கு முன்னால் நீங்கள் +1 பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதில் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா அவர்களுக்கு மட்டும், இந்த மட்டுங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மட்டும் முதலாம் ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வினை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது மார்ச் 2030 வரையில் தொடர்ந்து நடத்திட அரசு தேர்வுகள் இயக்குநருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போ ஏற்கனவே நீங்கள் 11th அரியர் வச்சுருந்தீங்க, ஒரு சப்ஜெக்டோ 2 சப்ஜெக்டோ இல்லை 5 சப்ஜெக்ட்டுக்குமே அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரியர் இருக்கிறத நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இந்த வருஷம் +2 டைரெக்டாக அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மட்டும் மேல்நிலை முதலாம் ஆண்டிற்கான பொதுத் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 10th முடிச்சு 2 வருஷம் கேப் இருந்தது அப்படின்னம்னாலே, இதுக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் 10th முடிச்சிருக்கேன், இல்லை நான் 2 வருஷத்துக்கு முன்னால் தான் 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னம்னா அவங்க டேரெக்டாக என்ன எழுதலாம் அப்படின்னம்னா 12th அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. மற்றபடி உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ், உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். 63-791-72791 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் அப்ளை பண்ணுறதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். தேவைங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.